இன்றைக்கி இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறியெல்லாம் வாங்கியாச்சு. என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன். 2 கிலோ வெங்காயம், 2 கிலோ தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, இது பட்டாணி, இது பச்சை மிளகா, ஒரு கோஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறம் இஞ்சி, அவரைக்காய், உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை, அப்புறம் புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை. இதெல்லாம் இந்த வீக்குக்கு தேவையானது வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பால், மாவு அதெல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இது இந்த வீக்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். இந்த வீக்குக்கு தேவையான எல்லா காய்கறியுமே வாங்கியாச்சு. சுத்தமாக வெங்காயம்லாம் காலி ஆகிடுச்சு. அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தேன். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு ரேக்கில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு ரேக்கில் போட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. எப்போவுமே உருளைக்கிழங்கு இருந்துகிட்டே இருந்தால் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் பாருங்கள், ஒரு பொரியலோ அந்த மாதிரி. அதனால் எப்போவுமே உருளைக்கிழங்கு நிறையா வாங்கி வச்சுருவேன். அதுக்கப்புறம் கொளத்தூரில் இருக்க சயாஸ் அப்படின்ற ஒரு கடைக்கு நான் வந்திருந்தேன். இது ஒரு குட்டி துபாய் மாதிரி அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதனால தான் நாங்கள் கொளத்தூரில் இது போய் விசிட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அவ்வளோ கும்பல் இருந்ததுங்க. எல்லா மக்களும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு அரேஞ்ச் பண்ண முடியாமல் அங்கே நிறைய ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க. இன்ஸ்டாகிராமில் நம்பி போனாலே நமக்கு அது ஃபெயிலியர் தாங்க. அதனால அங்கே போய் நான் எதிர்பார்த்த எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சரி ஹேண்ட்பேக் செக்ஷனாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் ஆனால் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் நம்ம அங்கே இன்ஸ்டாகிராமில் சொல்கிற அளவுக்கு இங்கே அவ்வளோ பிரம்மாண்டமாலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி சரி நைட்டு டின்னர் வெளியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு புருஷவாக்கம் வரைக்கும் போயிருந்தோம். அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பித்தோம். என் ஹஸ்பண்ட் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு 2 கிரேவி கொடுத்துருந்தாங்க. 2 கிரேவியுமே சூப்பராக இருந்தது. நான் எதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தந்தூரி தாலி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ஒரு டொமேட்டோ சூப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் தந்தூரி பப்பட், அதுக்கப்புறம் ஒரு குலோப் ஜாமுன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அது சாப்பிட்டு சூப் குடித்ததுக்கப்புறம் இன்னொரு பிளேட் வந்தது. அதில் 2 தந்தூரி ரோட்டியும் ஒரு வெஜிடபிள் ரைஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டீம்டு ரைஸ் ஒன்று வந்தது, பாஸ்மதி ரைஸ். அப்புறம் அதுக்கு தால் ஃப்ரையும் வந்திருந்தது. அப்புறம் ரோட்டிக்கு பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் தால் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஒரு கிரேவி கொடுத்துருந்தாங்க. அதில் குடமிளகா, பட்டாணி அதெல்லாம் போட்டு அதுவும் சூப்பராக இருந்தது. ரைத்தா ஒரு கப் ஃபுல்லாக கேர்டு கொடுத்துருந்தாங்க. இந்த ரோட்டிக்கு பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இந்த தால் ஃப்ரையும் இந்த ஸ்டீம்டு ரைஸும் வேறு லெவல் டேஸ்ட். ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்போவுமே நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்றத விட இப்போல்லாம் வெஜிடேரியன் ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்குது. அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டீம் ரைஸோட தால் ஃப்ரை சாப்பிடும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே நான் சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள்லாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் வெஜ்ஜும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போல்லாம் நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வெளியே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ யாரெல்லாம் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போய் ட்ரை பண்ணணுன்னு நினைப்பீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே நான்வெஜ் சாப்பிடாம ஒரு சில டைம் நம்ம வெஜிடேரியன் ஹோட்டலுக்கும் போய் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் பிடிச்சிருந்தா வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போய் என்ஜாய் பண்ண சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. பாய்.